நம்ம தனுஷ் நடிச்சு வெளியே வந்திருக்கிற தேரே இஷ்குமே, அதாவது உன்னுடைய காதலில் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினை லவ் பண்றாரு. ஹீரோயின் வீட்டுல போய் அதை சொல்லும் போது ஹீரோயினோட அப்பா உன் லைஃப்ல இது ஒண்ணு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாரு. அந்த விஷயத்த ஹீரோ பண்றாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் லவ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத மீதி கதை. இது ஒரு ஹிந்தி படம், நான் தமிழ் டப்ல தான் பார்த்தேன். 2.75 மணி நேரம் படம் இருக்க தெரிஞ்ச உங்களுக்கு தமிழ்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சும் நீ ஹிந்தி டைட்டில் ஏன் தமிழ்ல உங்களால டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்க முடியலன்னு தெரியல. படத்தோட பெரிய பாஸ்டே வந்து தனுஷ் தான். த்ரூ அவுட்டா ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட அந்த மேனரிசம் வந்து அவருக்கு நிறைய அங்கங்க வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லலாம். தனியாலாம் இந்த படத்தை கடைசி வரைக்கும் அவர் தான் கண்ட்ரோல்ல கொண்டு போயிருக்காரு. கீர்த்தி சனோன் சில இடத்துல ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் பல இடத்துல தம் அடிச்சுக்கிட்டு ஓகேவா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் ஒரு ஸ்ட்ரிக்டான பாசமான அப்பாவா ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணியிருக்காரு. ஏஆர் ரமனோட மியூசிக்ல ஒரு 2 பாட்டு வந்து நல்லாவே இருக்கு. பட் பிஜிஎம் அங்கங்க ஓகேவா தான் இருக்கு. படத்தோட டைரக்டர் ஆனந்த் எல் ராய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா பெட்டரா இருக்கிற மாதிரி தோணுது. பட் டெக்னிக்கலி இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பத்தி காமிக்கிற விஷயங்கள்லாம் வந்து மெனக்கிட்டு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க.